ஹாய் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் அகெயின் ஒரு க்யூட்டான ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஹால் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் அமேசானில் சில குர்தா செட்ஸ் வாங்கியிருந்தேன். ஆல் அண்டர் 1000 rupees பியூட்டிஃபுல்லான ஃபெஸ்டிவ் குர்தா செட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் ஆல்சோ நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரம் ப்ளம் பஞ்ச். இட்ஸ் ஃப்ரம் மாமா எர்த் ப்ளம் பஞ்ச். ஆக்சுவலி சில பேர் கொஞ்சம் வன்மத்தை கக்குனாங்க நான் மாமா வீடியோ போடுறப்போ. என்னன்னா இந்த மாதிரி ப்ளம் பஞ்ச் ஸ்மஜ்ஜே ஆகாது அப்படி இப்படி சொன்னீங்க, 10 நிமிஷம் கூட நிற்கலை அப்படி இப்படி சொன்னாங்க. பட் ஆக்சுவலி இந்த லிப்ஸ்டிக் நான் இன்னைக்கு காலையில் போட்டேன். நீ மூஞ்சி பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி நான் பொங்கல் அன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு. ஸோ வெளியிலலாம் போயிட்டு சாப்பிட்டு இன்னும் நான் ரீடச் கூட எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்குது இந்த லிப்ஸ்டிக். லிப்ஸை கரெக்டாக ப்ரெப் பண்ணி அந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்கோன்னு கொஞ்சம் லிட்டில் கான்ஷியஸோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு பதிவு பண்ணுறது தெரியல. பட் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் ப்ளம் பஞ்ச், அதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. ஸோ எஸ் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அதோட லிங்க்ஸும் கீழே இருக்குது, அதே முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட் எல்ஸ், ஆனால் ஆல்சோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் போடுறப்போ எல்லா ப்ராடக்ட்ஸும் மிக்ஸ் அண்ட் மேட்சில் அது பேர் என்ன கலந்து லைக் ரேண்டமாக பிக் பண்ணி ட்ரெஸ்ஸு, குர்தா, ஜீனு, டாப் இந்த மாதிரி எல்லாம் ரேண்டமாக பிக் பண்ணி போட்டால் அந்த ஹால் வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்படி பர்டிகுலராக போடுறப்போ இட்ஸ் ஈவன் மோர் யூஸ்ஃபுல். பிகாஸ் எனக்கு அந்த டைமுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் கிளியராக போடுறீங்க. தப்பு. லைக் எனக்கு அது அந்த டைமுக்கு நான் தேவைன்ற பட்சத்துக்கு நான் பார்க்குறேன், இல்லைனா நான் பார்க்க மாட்டேன். யூஆர் ஜஸ்ட் சேவிங் மை டைம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிறணும். ஆக்சுவலி நீங்கள் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்தா தான் எனக்கு காசு. நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்? பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் நீட் அ கிளியர் வியூ. லைக் எது போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எது போட்டால் எனக்கு எங்கேஜிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் சம்ஒன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டாகிராமில் அஞ்சலி மேக்கர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அவங்களோட கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஐ ஹேட் ஒன் பிராண்ட் ஷூட். அதுக்கு ஆக்சுவலி ரைட் நோ என்னோட கேமரா சர்வீஸ்க்கு போயிருக்கு. அது 1 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதோட பார்ட் வரத்துக்கு. கேமரா கோளாறு ஆகிற டைமுக்கு நான் கரெக்டாக ஒரு பிராண்ட் ஷூட்டை ஓகே பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்ன ஆச்சு, அந்த பிராண்ட் ஷூட் நான் ஃபோன்லேயே எடுத்து தர வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. சின்ஸ் என் கேமரா சர்வீஸ்க்கு போயிருந்ததுனால. பட் ஃபோனில் எடுத்து கொடுத்து தே வர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அதனால் ஹோல் வீடியோ ரீடூ பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு பிகாஸ் கேமரா நான் எப்போ வாங்கணும் அப்போத்துலேருந்து நானே ஃபுல்லாக செல்ஃப் ஷூட் பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, வேலை டக்குன்னு முடியாது, எல்லாமே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. கேமரா இல்லாமல் டிபெண்ட் ஆன் சம்ஒன் டு டேக் மை வீடியோஸ் அது ஃபோனில் எடுக்கிறது எனக்கு அவ்வளோ குவாலிட்டி. பீட் ஐஃபோனாக இருந்தால் கூட ஐஃபோனுக்கு ப்ராப்பர் லைட் இருந்தால் தான், இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுல்ல. ஸோ அதனால் ஒரு மாதிரி செம்ம காண்டில் இருந்தேன். நான் எந்த பிராண்ட் ப்ரொமோஷனுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணலை அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. இந்த பிராண்டுக்கு நான் போயே சொல்லிட்டேன், என்னால் ஷூட் பண்ண முடியல பிகாஸ் நான் ஃபோன் தான் வச்சுருக்கேன், என்னால் நீங்கள் கேட்குற குவாலிட்டியை எனக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க நீங்கள் கேமரா அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ரெண்ட்டுக்கு நிறைய டைப் நம்ம பார்த்து போகலாம், அந்த மாதிரி கேமராஸ் ரெண்ட்டுக்கு பெருசாக வெளியில் வேறு இல்லை. லாஸ்ட் மினிட்டில் எங்கே போய் தேடுறது, எங்கே வாங்குறதுன்னு தெரில. பட் நான் ஒரு டைம் இவங்ககிட்ட நான் பேசியிருந்தப்போ வி ஹேப்பன் டு டாக் அபவுட் திஸ் கேமரா திங், ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அப்போ ஐ கேம் டு நோ நான் என்ன கேமரா வச்சுருந்தேனோ அதே கேமராவே அவங்களும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு தோணுச்சு, சரி இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்னு. அப்புறம் ஷி வாஸ் ஸோ ஸ்வீட். கேட்ட உடனே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் என்ன கேட்டேன்னா, அவங்ககிட்ட எனக்கு ஒரு ஃபியூ டேஸ் ரெண்ட்டுக்கு நீங்கள் தரீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, அப்படிலாம் தர முடியாது, நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக அப்புறம் நாங்கள் போய் கேமரா கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த கேமராவில் ஷூட் பண்ணுறேன். பிராண்டுக்கும் நான் ஷூட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். சில ஹியர் அண்ட் சில எடிட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அது ஓகே ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ போதும், பெரிய கதையாக போயிட்டுருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் ஹர் நவ். அதனால தான் வந்துட்டு ஒரு குட்டி இது அது இவங்க பார்ப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் கிரேட்ஃபுல். அதனால வந்துட்டு இது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ பற்றி பேசுவோம். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ எம் ஸ்டார்டிங் வித் திஸ் ஃபர்ஸ்ட் குர்தா. இது வந்துட்டு இண்டோ எரா அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். எல்லா குர்தாஸுமே இண்டோ எரா பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். ஐ பர்சனலி லவ் தட் பிராண்டு. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், ப்ளஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். பிகாஸ் ஒரு குர்தா செட் 1000 அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு செட்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த இண்டோ எரா விமன் லைட் க்ரீன் எம்ப்ராய்டர்ட் ஸ்ட்ரெயிட் குர்தா வித் பேண்ட் அண்ட் துப்பட்டா செட் இதை தான் வாங்கியிருந்தேன். இந்த யோக் ஏரியா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வித் சமிக்கி ஒர்க்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. துப்பட்டா வந்துட்டு அந்த லைட்டாக அந்த பனாரசி டைப்பில் இருக்குது. பட் ஸ்டில் ஆர்கான்சா மெட்டீரியல், லைக் பார்க்க ரொம்ப ஆர்கான்சா மெட்டீரியலாக இருக்குது. பட் அந்த பிரிண்ட் வந்துட்டு அந்த கொஞ்சம் அந்த ஃபெஸ்டிவாக என்ன வளருன்னு என்ன துப்பட்டான்னு பேர் தெரில எனக்கு, எப்படிலாம் வளர்றேன் பாருங்களேன். ஷிட். ஓகே, ஸோ பார்க்க வந்துட்டு அழகாக இருக்குது. அவ்வளோதான், இதோட நம்ம முடிச்சிக்கலாம். அண்ட் கீழே வந்துட்டு பேண்ட்டுமே இந்த குர்தா என்ன இதில் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு கீழே பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு இட்ஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் யூனிக் அண்ட் இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். பட் கம்மிங் டு சைஸு, நான் வந்துட்டு இன்னொரு எக்ஸஸ் சைஸ் தான் யூஸ்வலாக வாங்குவேன். எக்ஸஸ் சைஸ் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு நான் பயங்கர வெயிட் லாஸ் ஆகிட்டேன். அதனால் எனக்கு எக்ஸஸ் சைஸே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லூஸாக இருக்குது. பேண்ட் லிட்ரலி பயங்கர பெருசாக இருக்குது. அது நான் இப்போ ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன்னா இல்லை சைஸிங் வந்துட்டு ஒரு சைஸ் அதிகப்படுத்திட்டாங்களா என்னன்னு தெரில. பட் இட் ரன்ஸ் பிட் லார்ஜ். அது மட்டும் நான் வந்துட்டு பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த குர்த்தாவோட ஹைட் பார்த்தாலுமே வந்துட்டு வழக்கத்துக்கு மீறி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. லைக் லாங் இது குர்த்தான்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி குர்த்தாஸ்லாம் ஷார்ட் பீப்பிள் போட்டால் கூட நம்மளை கொஞ்சம் லாங்காக காட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினப்போ 1000 தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு 1219 போட்டிருக்காங்க. ஸோ ஐ கெஸ் எல்லாத்தோட ப்ரைஸிங்குமே மாறி இருக்கான்னு தெரியல, இப்போ தான் பார்க்கணும். பட் என்னன்னாலும் 1000 தான் இருக்கும், அது வந்துட்டு நான் அஷ்யூர் பண்ணுறேன். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஹாலோட நெக்ஸ்ட் ஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் விமன் பாலிஸ்டர் ஃப்ளாரல் சாலிட் ஸ்ட்ரைட் குர்தா வித் பேண்ட் அண்ட் துப்பட்டா செட். ஸோ டாக்கிங் வித் திஸ் குர்தா, இதோட யோக் ஏரியாலையும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி வந்துட்டு ஃபுல்லாக ஒரு சில்க் காட்டன் குர்தா. ஸோ இந்த குர்தாஸ் எல்லாமே வந்துட்டு சில்க் பிளெண்ட் ஆர் இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கிறதுனால ஃபுல்லாக பயங்கர ஒரு ரிச் அண்ட் எத்னிக் லுக் கொடுக்குது. இதோட பேண்ட்மே எனக்கு வந்துட்டு இட் வாஸ் ஸோ லூஸ். ஆனால் ஆல்சோ ஆங்கிள் ஃபிட்லாம் கிடையாது. எனக்கு என் ஹைட்டுக்கு வந்துட்டு ஆங்கிள் ஃபிட்டாக இல்லை. ஸோ இந்த குர்தாவோட சைஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. லைக் தண்ணியில் போட்டால் இன்னும் லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆகும். பட் இப்போ வந்துட்டு இன்னுமே கரெக்டாக இருக்குது. ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால எனக்கு வந்துட்டு இந்த துப்பட்டா மட்டும் ஓகேஷாக தான் இருக்குது. நான் மெயினாக இந்த ஆர்கன்ஸா துப்பட்டாக்காக தான் வாங்கினேன். பட் அந்த மாடல் போட்டு இந்த பிக்சரில் வந்துட்டு வேறமா ஸ்டைல் பண்ணியிருந்தனால துப்பட்டாவோட லென்த் வந்துட்டு தெரியல, லென்த் இல்லை பிரெத்து தெரியல. பட் வந்தோடனே தான் தெரியுது துப்பட்டா பிரெத் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி குர்தாஸ் போடுறப்போ எனக்கு சாரீ மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஸ்டைல் பண்ண எனக்கு பிடிக்கும். அதனால இது எனக்கு வந்துட்டு ஓகேஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் இது என்ன சைஸிங்கில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸில் வாங்கியிருந்தேன். ரைட் நோ இப்போ ரிபப்ளிக் டே சேல் வந்துட்டு அமேசானில் போயிட்டுருக்கனால நிறைய சேல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு 999 rupees. நான் முன்னாடி வாங்கின அதே ப்ரைஸ்க்கு தான் அதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள், கீழே வந்துட்டு நான் லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஹாலோட நெக்ஸ்ட் ஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பியூட்டிஃபுல் கிரே கலர் குர்தா செட் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே சேம் இண்டோ எரா பிராண்ட்லேருந்து. ஆக்சுவலி இந்த குர்தா செட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது சைஸிங் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. பீட் இந்த குர்தாவாக இருக்கட்டும், கீழே போட்டிருக்க பேண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சைஸிங் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஆல்சோ இந்த துப்பட்டாவுமே நெட் துப்பட்டான்றனால எனக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி இந்த குர்தா வந்துட்டு ஃபோட்டோவில் பார்க்க இன்னுமே கொஞ்சம் காப்பர் கலரில் இருந்துச்சு. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்த்தேன். பட் இது வந்துட்டு ஒரு மெட்டாலிக் கிரே கலரில் இருக்குது. இந்த குர்தாவில் இருக்க இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் ஏரியாவில் வந்துட்டு ஒரு குட்டி பஃப் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ இது வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு என்னால் வந்துட்டு சொல்ல முடியல. ஸோ யூ ஹாவ் டு டெல் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் புதுசாக நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண வேண்டியது தான். சிலது வந்துட்டு ஆகும், சிலது வந்துட்டு ஃபேஷன் மிஸ்டேக் ஆகிடும். ஸோ நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த துப்பட்டாலையும் சரி அண்ட் இந்த இடத்துலையும் சரி இதை வந்துட்டு கோட்டா ஏதோ பட்டி ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க.
நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மெட்டீரியலுமே வந்துட்டு இட்ஸ் ஸோ கம்ஃபர்டபுள். இது வந்துட்டு சந்தேரி சில்க் சாலிட் ஸ்ட்ரெயிட் குர்தா வித் பேண்ட் அண்ட் துப்பட்டா. ஸோ சந்தேரி சில்க்ன்றதுனால மெட்டீரியலுமே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. தண்ணியில் போட்டு எடுத்தால் இன்னும் பயங்கர கம்ஃபர்டபுள் ஆகிடும். என்ன நான் கொஞ்சம் அயன் பண்ணி போட்டிருந்தா இனிமேல் நீட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஸ்டில் ஃபைன். ஸோ நான் வந்துட்டு எக்ஸசைஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் நோ இது வந்துட்டு 999 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. மேபி ரேட்ஸ் வந்துட்டு ஃப்ளக்ஷுவேட் ஆகலாம். ஸோ அதுக்குள்ளே போய் வாங்கிடுங்க. கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஹாலோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான விஸ்காஸ் எம்ப்ராய்டர்ட் ஸ்ட்ரெயிட் குர்தா வித் பேண்ட் அண்ட் துப்பட்டா. லைட்டாக பார்க்க வந்துட்டு இந்த சிக்கன் காரி செட் மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அது மட்டும்தான் இந்த ஒயிட் எம்ப்ராய்டரி வச்சு கொடுத்துருக்கோம். நான் ஜென்ரலாக அந்த மாதிரி குர்தாஸ் வந்துட்டு அவ்வளோவா பிக் பண்ண மாட்டேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிக் திஸ் ஒன். கையோட இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி ஒரு நெட்டட் பீஸ் மாதிரி கொடுத்து அதில் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ எம்ப்ராய்டரி எதுவுமே நான் அவ்வளோவா பிக் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் இந்த வாட்டி பிக் பண்ணியிருக்கேன். இந்த குர்தா வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ இந்த யோக் ஏரியா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்னும் இந்த ஹைட்டு இன்னும் மேலே இருந்திருந்தால் என்னோட ஓவரால் பாடி ப்ரப்போர்ஷனை வந்துட்டு கரெக்டாக காட்டுற மாதிரி இருந்திருக்கும். பட் இது வந்துட்டு கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால என்னை இன்னும் ஷார்ட்டாக காட்டுற மாதிரி ஐ பர்சனலி ஃபெல்ட். இதை நான் பொங்கல் விளாக்லையுமே இந்த குர்தா வந்துட்டு போட்டிருப்பேன். பட் பொங்கல் விளாக்ல இன்னொரு குர்தா போட்டிருந்தேன். அந்த குர்தா அளவுக்கு இது இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த பேண்ட் ஏரியாலுமே வந்துட்டு ஒரு நெட்டட் பீஸ் மாதிரி கொடுத்து சேம் இந்த ஹேண்ட் ஏரியா மாதிரி பேண்ட்டோட எண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைட்டாக இது வந்துட்டு அந்த நார்த் இந்தியன் வைப்ஸ் கொடுக்குது. அது ஏன்னு தெரியல. டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்துட்டு இது கீழே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ லிங்க் கொடுக்குறேன். மேபி இது உங்களுக்கு பிடிக்கலனா கூட இதில் ரிலேட்டடாக இருக்கிறதுலாம் நிறைய பிடிக்கும். பிகாஸ் இது வந்துட்டு 800லேருந்தே இதில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வாங்கின ப்ரைஸ் வந்துட்டு 1000 சம்திங்கில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்துட்டு 1299 போட்டிருக்காங்க. ஐம் சாரி. ஸோ இதில் வந்துட்டு எக்ஸசைஸில் நான் வாங்கியிருந்தேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஹாலோட லாஸ்ட் பிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை பர்சனல் ஃபேவரட். இந்த அவுட்ஃபிட் தான் வந்துட்டு நான் பொங்கலுக்கு போட்டிருந்தேன். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ராயல் ப்ளூ கலரில் எம்ப்ராய்டர்ட் ஸ்ட்ரெயிட் குர்தா வித் பேண்ட் அண்ட் துப்பட்டா செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு சில்க் காட்டன், ஒரு சந்தேரி சில்க் காட்டன் குர்தா தான். ஸோ மெட்டீரியல் ஃபீல்ஸ் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் ஹேண்ட் ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நெட்டட் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெட்டட் ஒரு ஆர்கன்ஸா ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு அழகான ஒரு பார்டர் அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் குர்தா லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் எலிகண்ட். இந்த குர்தா நான் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் அ வின். அண்ட் இதிலே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்னில் வந்துட்டு குர்தாஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. யூ கேன் செக் தம் அவுட். அதில் பார்க்க இட் கைண்ட் ஆஃப் லுக்ஸ் லைக் பர்பிள் பட் இட்ஸ் ஆக்சுவலி ராயல் ப்ளூ. ஸோ பார்த்து வாங்குங்க. இஃப் இந்த கலர் உங்களுக்கு பிடிக்குன்ற பட்சத்துக்கு நீங்கள் வாங்குங்க. அண்ட் இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்மே எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. பட் குர்தா வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் பேண்ட்டை மட்டும் கோல்டன் கலர் லெகின்ஸோட மேட்ச் பண்ணிட்டேன் இந்த பேண்ட் போடாமல். ஹோல் குர்தா லுக்ஸ் ஸோ பிரிட்டி அண்ட் எத்னிக். நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு. அண்ட் நான் இது என்ன சைஸில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே இப்போ வந்து 1249 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் மற்ற குர்தாஸ்லாம் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்குது. யூ கேன் செக் தம் அவுட். ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதை நான் பொங்கலுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நிறையா மற்ற விஷயங்கள்லாம் இருந்ததுனால. ஸோ அதனால இந்த டைமுக்கு வருது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் எதாவது வருது, இல்லை வேறு ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட் ஆர் கல்யாணம் ஆர் இந்த மாதிரி இதுக்கெலாம் வருது, ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.